எனக்கு சாதி வேண்டான்னு போய் நான் வாங்கிக்கலாமா? 18 வயசு நிரம்ப அதை என் பிள்ளைக்கு போய் சாதி வேண்டாம் நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீ ஒரு சொத்து வாங்குற விற்கிற போகிறன்னா ரிலீஜன் இருந்தால் தான் சொத்து விற்க வாங்க முடியும். வக்போர்டு சொத்துனா அது தனியாக இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக இருக்குது. இந்து திருமண முறை தனி, நம்ம திருமண முறை தனி. அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். யாரை கல்யாணம் பண்ணணும்னா ஏமா யார் வேணால் யாருக்கு வேணும் இப்படி சொத்து எழுதி கொடுக்க முடியும்? உன்னோட ஆன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துருவேன். நீ அதுமாரி நீ சுய சம்பாத்தியமாக சம்பாதிச்சிருந்தா தான் எழுதி கொடுக்க முடியும். ஆன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதி கொடுக்க முடியும்? சமூக நீதிக்காக போராடுறது. சமூக நீதி இதுதான் சமூக நீதியா? ஏங்க இடஒதுக்கீடு வாங்குறது பேர் தாங்க சமூக நீதி. பிசி நீ பிசியாக இருக்கலாமா, நீ எம்பிசியாக இருக்கலாம், எல்லாமே இடஒதுக்கீடு தான். எல்லாரும் இடஒதுக்கீடு வேணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு பத்தாவது எங்களுக்கு இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கம்மா. இது எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா இதை புரியும், சமூக பொருளாதாரம் படிச்சிருந்தா இதை புரியும், கார்ல் மார்க்ஸோட கேபிட்டல் தாஸ் கேபிட்டல் படித்தா இதை புரியும். இது எதுவும் படிக்கலாம், உனக்கு எதுவும் புரியவும் வேண்டாம். எனக்கு ஜாதி சான்று வேணும், எங்கள் அப்பா அம்மாவோட ஜாதி சான்றை பேஸ் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ரெட்டு போட்டு இந்த பையன் வாங்குவான். ஜாதி கட்சியில் போய் சேர்ந்துக்கோ, கொடிப்பிடி ஜாதி அழிச்சிருவே நீ. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த உரிமையெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறது நீங்கள் யாருமா? உங்களுக்கு பிறந்ததுனால எல்லாம் செஞ்சிட முடியுமா? நம்ம வீட்டு புள்ள தான் அறுத்து நம்ம கிட்னிலாம் எடுத்து வச்சுக்க முடியுமா? ஒரே வார்த்தையில் டாட் கண்ட்ரோல் ஆல் டெல்ட் ஆல் டாட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது சாதி இல்லை அப்படின்னு நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க. இங்க ஒரு நபர் அவங்க குழந்தைகளுக்கு சாதி மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போராடி ஒரு வழியா நீதியும் கிடைச்சிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? திருப்பத்தூர் மாவட்டத்தில் சந்தோஷங்கிறவர் தான் இதை வாங்கியிருக்கிறாரு. 8 ஆண்டாவது ஒரு மேரேஜ் ஆகி மொத்தம் 3 பிள்ளைங்க. கவர்மெண்ட் கூட 1 தான் பெற்றுக்குன்னு சொல்லியிருக்கு, 3 பெற்றுருக்கிறாரு. அது எப்படி சட்டத்தை வயலேட் பண்ணல என்ன? ஒரு பிள்ளையே போதும்னு சொல்லியிருக்கு. முக்கோண வடிவத்தில் விளம்பரம்லாம் பண்ணாங்களே பார்க்கல, குடும்ப கட்டுப்பாடு அதை பற்றி முதல்ல அவர் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் அது இருக்கட்டும். 3 பிள்ளை பெற்றுருக்கிறாரு. முதல் 2 பிள்ளைக்கு இவர் ஜாதி இல்லைன்னு வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. சாதி மதம் இல்லை. ஆமாம், நோ கேஸ்ட் நோ ரிலீஜன். ஃபஸ்ட்டு தாசில்தாரை போய் அணுகியிருக்காரு. தாசில்தார் இது என்னென்னே புரிஞ்சிருக்காது. ஏன்னா இடகுடமாக இதை நம்மளை இழுத்து கொண்டு தெருவில் விடுறது பார்க்குறாங்க. தம்பி இது என் சக்திக்கு உட்பட்டதில்லை, நீ கலெக்டரை போய் பாரு அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா அது அவரால் இது இடகுடமான விஷயம், இது எளிதாக செஞ்சிட முடியாது. இப்போ உனக்கு கேட்டால் செஞ்சிடலாம், உன் பிள்ளை கேட்டால் எப்படி செஞ்சு கொடுக்குறது? எனக்கு சாதி வேண்டான்னு போய் நான் வாங்கிக்கலாமா? 18 வயசு நிரம்ப அதை என் பிள்ளைக்கு போய் சாதி வேண்டாம் நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? ரிலீஜன் வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் மத உணர்வுகள், சென்சிட்டிவ், அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது இவங்க பேசுகிற பேச்சு. சென்சிட்டிவான விஷயம். எனக்கு ஜாதி வேண்டாம் நான் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கியும் இருக்காங்க. வேலூரில் ஒரு பொண்ணு வாங்கியிருக்கு. இல்லை, நிறைய பேர் நடைமுறைகளையும் வேண்டான்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. அது சிங்கப்பெண்ணே அந்த மாதிரி பிஜிஎம் போடுறது வாங்குறது, அதெல்லாம் அது எங்கே போயிட்டிக்குன்னு நான் சொல்கிறேன். குழந்தைக்கு எப்படி வாங்குறது? கலெக்டரை பாருங்கன்னு இருக்கார். கலெக்டர்கிட்ட போனோன்னே கலெக்டர் என்னடா அது இருக்கிற பிரச்சனை இது வேறு ஏகனாதா அப்படின்னு. இல்லைங்க, எங்களால் இதை இஷ்யூ பண்ண முடியாது, அதான் உண்மையும் கூட முடியாது, இது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு கலெக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கலெக்டருக்கு ஒரு அறிவு இருக்காதா? IAS முடிச்சுட்டு வர்றவருக்கு, குரூப் 1 வர்றவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தை கரைச்சி குடிச்சிருப்பான் மனுஷன். ரொம்ப தப்புங்க, இது சிக்கலாகிடுங்க, இது உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்குங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், இந்த சந்தோஷ் 10 மைக் வச்சுருக்காங்க எதிர்த்தாப்பில், அது ஏன் வச்சாங்கலாம் தெரியாது. அப்புறம் என் சட்ட போராட்டத்தில் உடவே இல்லை, கோர்ட்டுக்கு போய் ரிட்டு போட்டிருக்காங்க. ரிட்டு போட்டோம். ஆனரபிள் ஜஸ்டிஸ் ரொம்ப அழகாக அந்த டிக்டேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டரை. குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கும், எதிர்காலத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிராக போயிடும், சொத்து உரிமையில் பிரச்சனை வந்துடும். நீ இந்த கம்யூனிட்டி இந்த ரிலீஜன் உன் சொத்தெல்லாம் இருக்கலாமா, இடம்லாம் இருக்கலாமா, நீ ஒரு சொத்து வாங்குற விற்கிற போகிறன்னா ரிலீஜன் இருந்தால் தான் சொத்து விற்க வாங்க முடியும். வக்போர்டு சொத்துனா அது தனியாக இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக இருக்குது. இந்து திருமண முறை தனி, நம்ம திருமண முறை தனி. அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். யாரை கல்யாணம் பண்ணணும்னா மாற்று மதத்தை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே தனி ஆக்ட். அதுக்கு நம்ம இந்து ரிலீஜன் தான் தாலி கட்டி பண்ணிக்கிறது, மோதிரம் மாற்றி பண்ணிக்கிறது. அது ஒரு மதம், அது வழக்கம், மரபு வழக்கம். தாலி கூட கட்டிக்காம நீ போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியவே முடியாதா? முடியும்.
அதில் ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு காலம்லாம் கிடையாது. தாலி கட்டி மோதிரம் மாற்றி மெட்டி கட்டிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறோம், மணமகளாக ஏற்றுக்கிறோம். அது இண்டோவில் நீ பண்ணுறியா ரிலீஜன்? இது பெரிய அரசியலமைப்பு சட்டத்தோட முரண்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசிகிட்டு உட்காந்துருக்கீங்க நாடு. இப்போ போயிட்டு என்னன்னா கோர்ட்டு அழகாக சொல்லியிருக்கு, உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கும். ஒரு கற்றறிந்த மாவேக நீதிமன்றத்துக்கு தெரியாதாம்மா? நீதி அரசருக்கு தெரியாதாம்மா? ஏன்னா நீ உன் சொத்தை எந்த வகையில் ரைட் ஆஃப் பண்ணுறது? உன் வாரிசுகள் இருக்குல்ல, நீ இன்றைக்கி வாங்க பந்தா வாங்கிட்ட இந்த பிள்ளைங்களுக்கு புள்ள பிறக்குது இல்லைம்மா. அப்போ எந்த முறைப்படி அந்த சொத்துக்களை பிரிச்சுக்குவாங்க? அவங்க பாகப்பிரிவினை பண்ணணும்ல, எந்த முறைப்படி பிரிச்சுக்குவீங்கன்னு கேட்டேன். ஒன்று இஸ்லாம் முறைப்படினா இஸ்லாத்தில் பொண்ணுக்கு வீடு கொடுக்கணும், தெரியுமா தெரியாதா? பொண்ணுக்கு தெரிஞ்சுக்க, பொண்ணுக்கு வீடு கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி மருமகன் தான் போகணும் வீட்டுக்கு. மாப்பிள்ளை இருக்கார் இல்லைம்மா, அவர் தாம்மா அந்த பொண்ணு வீட்டோட போய் செட்டில் ஆகணும். ஆனால் இந்து ரிலீஜனில் அது கிடையாது. நம்ம வீட்டுக்கு தான் பொண்ணு வாக்கப்பட்டு வரணும். இஸ்லாத்தில் அவங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, நம்மளுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாங்கிட்டு வர்றோம். வேறு முறை இருக்குது, வேறு பழக்க வழக்கங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொத்து இருக்குன்னா இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு இப்போ சொத்து உண்டு, ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. பிரித்து கொடுக்க போகிறோம். ஒரு 100 ரூபா இருக்குன்னா 4 பேருக்கு ஆளுக்கு 25 ரூபா. அப்பாவுக்கு ஒரு 25 ரூபா, அம்மாவுக்கு ஒரு 25 ரூபா, 2 குழந்தைங்களுக்கு 25 50 ரூபா, 100 ரூபா. ஓகேவா? இப்படி தான் பிரிக்கிறோம். அம்மாவுக்கு ஒரு ஷேர் உண்டு, அப்பாவுக்கு ஒரு ஷேர் உண்டு சொத்தில். கடைசியாக யார் அம்மாவை பார்க்குறோ அப்பா பார்க்குறோம் விருப்பப்பட்டவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு தாலி செயின், தாலி கொடி இருக்குல்லம்மா, பொம்பளை போடுற தாலி கொடி. இப்போ நீங்க சொல்லும் போது சார் இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ எந்த சாதினே தெரியல, யாராவது ஒருத்தவங்க சொத்து வச்சிருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அதுக்கும் சாதி பார்த்தது மதம் பார்த்தது அவங்க எழுதி கொடுக்குறாங்களா? யார் வேணா யாருக்கு வேணா எழுதி தரலாம் இல்லையா? யார் வேணா யாருக்கு வேணா அப்படி. இப்போ அனாத ஆசிரமுக்குலாம் எழுதி கொடுக்குறாங்க. அனாத ஆசிரமம் வச்சிருக்கவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க எந்த சாதியை சார்ந்தவங்கன்னு பார்த்து தான் எழுதி கொடுக்குறாங்களா? ஏமா யார் வேணா யாருக்கு வேணும் அப்படி சுத்த கொடுக்க முடியும்? உன்னோட ஆன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துருவேன் நீ. அதுமாரி நீ சுய சம்பாத்தியமாக சம்பாதிச்சிருந்தா தான் எழுதி கொடுக்க முடியும். ஆன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதி கொடுக்க முடியும்? மூதாதையர் சொத்துக்கெல்லாம் நீ அப்படி தான் எழுதி கொடுக்க முடியாது, தற்கொலைத்தனமாகலாம். அதுக்கு முறைப்படி தான் எழுதி கொடுக்க முடியும், உன்னோட ஷேரை தான் எழுதி கொடுக்க முடியும். அனாதாசிரம பழனி கோயிலுக்கு எழுதி கொடுக்குற நம்ம எழுதி கொடுக்கலாம், கொண்டு போய் தேவஸ்தானத்துக்கு, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எழுதி கொடுங்க, யார் உங்களை கேட்டா? பட் எழுதி கொடுக்குறதுக்கே உனக்கு ரைட்ஸ் இல்லாமல் மாட்டு வந்ததில்லை. ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்து மத முறைப்படி சொத்துக்களை பிரித்து கொண்டோம். கிறிஸ்டியன்ஸ்னால் சர்ச்சில் கூட போய் பிரிச்சுக்கிறாங்க. முஸ்லீம்ஸ்னால் ஜமாத் இருக்குல்ல, பள்ளிவாசல், அதில் சொத்து பிரிச்சுக்கலாம். தெரியும் தானே இதெல்லாம்? எந்த கட்டுப்பாடெல்லாம் எங்கே போய் பிரிக்கிறது? அப்புறம் ஜட்ஜு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் சொல்ல முடியும். அவரை விட ஒன்றும் அறிவாளி கிடையாது. ஓகே, அவர் தான் அறிவாளி. அவர் என்ன சொல்கிறார்? குழந்தைங்க எதிர்காலம் பாதிக்கும். ரைட், உங்களுக்கு ஜாதி வேண்டாம்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த புள்ள 18 வயசு கழிச்சு ஒரு வேலைக்கு வேலை வாய்ப்பு போனால் எங்கேருந்து போவான்? எந்த இடஒதுக்கீட்டில் நீ போவ சொல்லி, எதில் போவ நீ? முதல்ல எதில் ஏறணும்? சொத்து சேர்த்து வைப்பாரு சார் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் முரண்பட்டு பேசுறதுக்காக பேசுறது, வம்படியாக வாய் இருக்குன்னு வந்தவனி பேசுறது இதெல்லாம். ஓகேயா? நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. யார்ட்டையாவது போயிட்டு வேலை பார்க்கணும். அந்த பையன் எங்கே போய் வேலை பார்ப்பான்? எங்கே வேலை கொடுப்பான்? எவன் வேலை கொடுப்பான்? அதான் சார், அவங்க அப்பா பிசினஸ் பண்ணாருன்னா அவனுக்கு ஏன் படிக்க மாட்டேன் 12க்கு மேலே படிக்க மாட்டேன். 12வது வரைக்கும் தான் இடஒதுக்கீடு இல்லை, அதுக்கு மேலே இடஒதுக்கீடுலாம் படிக்க மாட்டேன். எங்கே போய் எந்த காலேஜில் சேர்ப்பீங்க? ஒரு ஸ்காலர்ஷிப் வருமா? என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா உட்காந்துக்கிட்டு? தேவையில்லைன்னு தானே சார் வாங்கியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் வருமா? இது தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறது நீங்கள் யாருமா? அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த ஆஃபர் தேவையில்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஸ்காலர்ஷிப் வரணும், உனக்கு வேலை வாய்ப்பு வரணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் எப்படி போய் பதிவு பண்ணுவோம்? என்னென்னு பதிவு பண்ணுவீங்க எம்ப்ளாய்மெண்ட்டில்? நோ காஸ்ட் நோ ரிலீஜன்னா எந்த இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க? எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு, தெரியுமா தெரியாதா? அதான் சார், சாதி அடிப்படையில எங்களை மட்டப்படுத்துறீங்க, அது வேண்டாம் அப்படி சொன்னார் அவர். அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் சமூக நீதிக்காக போராடி. சமூக நீதி இதுதான் சமூக நீதியா? ஏங்க, இடஒதுக்கீடு வாங்குறது பேர் தாங்க சமூக நீதி. இடஒதுக்கீடு வாங்குறது தான் சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது ஆணவத்தின் உச்சமாக தெரியலையா உங்களுக்கு? படவே இல்லையா அப்படி மனசில்? எனக்கு வேண்டாம், எந்த ஆஃபரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஆணவத்தின். ரேஷன் கார்டை திருப்பி கொடுக்குறது சமமானது தெரியுமா? ரேஷன் கார்டை கொண்டு திருப்பி கொடுத்துட்டு போராட்டம் நடத்தி பாருங்க ஊரில். தாசில்தார் கலெக்டர் வந்து பாரு உங்கள் வீட்டு வாசலில், ஐயோ அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. இந்த நாடே வேண்டான்னு அர்த்தமா அதுக்கு பொருள்? ரேஷன் கார்டை திருப்பி கொடுத்து விளையாட்டு விஷயம் கிடையாது. நாடே எனக்கு வேண்டியதில்லை. அதான் சார், ஜாதியே எனக்கு வேண்டான்னு தானே சார் அவர் வேணான்றாரு. அவர் வாங்கிக்கட்டுமா? அவர் பிள்ளைக்கு வாங்குறதுல எங்கே போய் இடிக்கும்? கல்யாணம் பண்ண முடியாதுமா? எல்லாத்துலேயும் வந்து இடிக்கும். நம்ம நாட்டில் பேஸ் போகணுன்னு என்ன கேட்குறாங்க? இந்த சில அறிவாளிகள் வந்து எழுதுறான், சாதி சான்றை கேட்கறது நிப்பாட்டினாலே எல்லாம் சரியாயிடும். எப்படி நிப்பாட்டா சரியாயிடும்? எவ்வளோ போராடி இந்த இடஒதுக்கீடு வந்திருக்கு தெரியுமா? நீ பிசியாக இருக்கலாமா, நீங்கள் எம்பிசியாக இருக்கலாம், எல்லாமே இடஒதுக்கீடு தான். எல்லாரும் இடஒதுக்கீடு வேணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு பத்தாது எங்களுக்கு இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கம்மா. இப்போ எம்பிசி பாமக வந்து 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்க. 7 சில்லறையில் நிற்கிது. அது எல்லாரும் இப்படி தான் கேட்குறாங்க. பேக்வர்டு கேஸ்டில் உள்ளவங்களே எங்களுக்கு இடஒதுக்கீடு பத்தாது, எங்களை எம்பிசியில் சேருங்கன்னு போராடுறவங்களாம் இருக்கிறாங்க. எங்களை எம்பிசியில் சேர்த்துருங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், பத்தலை, வேலைவாய்ப்பு இப்போ ஒன்றும் முன்னேற முடியலைன்னு சொல்லி. பிராமின் அவங்களும் இடஒதுக்கீடு பத்தலைங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான இடஒதுக்கீடு தான் பிராமின். அவங்களையும் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு அவங்க போராடும். எல்லாரும் இடஒதுக்கீடு கேட்டு தான் போராடணும்.
இந்த கொடுத்துருக்கிறது பத்தாது இன்னும் ஆஃபர் பண்ணி கொடுறான்னு கேட்கணும். கொடுத்ததே எனக்கு வேண்டான்னு சொல்கிறது எப்படிமா சரி? அந்த குழந்தைங்களுக்கு என்னமா தெரியும்? நாளைக்கு 18 வயசு முடிஞ்சு காலேஜ் போய் சேரக்குள்ள தான் தெரியும். ஜாதி சான்று கொடுங்களோ, நோ காஸ்ட் நோ ரிலீஜன் வரும். அதை பல காலேஜுக்கு புரியுமேனுமோ எதில் சேர்க்கறதுனே தெரியாது. திருன்னு முடிப்பாங்கம்மா. ஃபஸ்ட்டு நோட்டானு ஒன்று வந்துச்சுமா. நோட்டானு சொன்னாங்கல்லம்மா ஃபஸ்ட்டு அதை யாருக்கும் ஓட்டு போட விரும்பவில்லை. அந்த நிற்கிற கேண்டிடேட் யாரையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி போட வச்சாங்க. நல்ல ஆப்ஷனாக அதில் 30% மேலே 41% மேலே இருந்தால் அந்த எலெக்ஷனே செல்லாது. ரெவன்யூ டேக் ஓவர் பண்ணுவாங்க அந்த ஊரை. அதெல்லாம் நல்ல சிஸ்டம் தான், அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி வச்சப்போ அந்த எலெக்ஷன் பூத்தில் இந்த பூத் ஏஜென்ட்டு அந்த போலிங் ஆஃபீஸர்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நோட்டா என்ன இருப்பா தம்பி ஒரு ஃபார்ம் இருப்பான்னு. ஐயோ 5:30 வரைக்கும் அவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் டூட்டிமா, அது ரொம்ப சென்சிட்டிவான இடம் வேறு இல்லை. எலெக்ஷன் பூத்தில் நீங்கள் ரஃப்பாகவும் நடந்துக்க முடியாது. அதுமாரி கொண்டு போய் காலேஜ் சேர்க்குள்ள தான் அந்த பிரின்ஸிபல் தலையை வச்சுப்பார். எங்கே வைக்கிறது, எந்த சான்றனை எங்கே வைக்கிறது? ஏற்கனவே உள்ளதே ஒன்றும் புரிய மாட்டேது, இது வேறையா அப்படின்னு. இடஒதுக்கீடு வேணுமா? இப்போ உனக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்கிறது? இடஒதுக்கீட்டில் என்னென்னா இந்த ரிசர்வேயர்னு சொல்கிறாங்கல்ல, ரிசர்வேஷன் வேறு, ரிசர்வேயர்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் குறிப்பிட்ட அளவு வந்து உனக்கு நிறுத்தி வச்சுக்கிறது. இப்போ மேட்டூர் டேமில் 120 அடி தண்ணி இருக்குன்னா 120 அடி திறக்க முடியாது. டேம் வீணாக போய்டும், உடஞ்சி போய்டும். ஒரு 40 அடி 30 அடி நிப்பாட்டிடுவாங்க. அது ஃப்ளோட்டை தான் திறப்பாங்க. இப்போ எங்கே மொத்தம் 4 வடை இருக்குது. இதுதான் ரிசர்வேஷன் தான். முதல்ல அதுக்கான புரிதலை முதல்ல சொல்லுவோம். அப்புறம் இது தேவையா இல்லையாங்கிறது நீ 4 வடை இருக்குது. நான் லபக்குன்னு திங்கக்கூடியவன். வேகமாக லபக்குன்னு ஒரு வடையை எடுத்து முழுங்கிடுறேன். ஐயோ 2வது வடையும் தின்றுவான் போல இருக்கேன். நான் பார்த்தா 2வது வடையும் சாப்பிட்டுட்டேன், வயிறு நிறையலை, 3வது வடையும் திங்க போகிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் மெதுவாக சாப்பிட்றீங்க. கடிச்சு திங்கவும் தெரியலை. இதை எடுத்து திங்கிறது தெரியணும்ல, திங்கவும் தெரியலை. எப்படி திங்கிறது? 4 பக்கம் மூடி இருக்கு அந்த வடை, எப்படி ஓட்ட போட்டு எங்கே வந்து எடுக்கிறது, எப்படி யோசிச்சுட்டு இருக்குள்ளே நான் திங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த வடை இவங்களுக்கானது, இது நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும். பயன்படுத்தலைனாலும் அது அப்படியே தான் இருக்கும். இடஒதுக்கீடு அவங்க பயன்படுத்தலைனாலும் அது அப்படியே தான் இருக்கணும். 20% உங்களுக்கு இருக்குன்னா 20% உனக்கு தான். அது நீ முன்னேறி படித்து மேலே வந்து அதை வாங்கிக்கோ, உனக்கு கிடக்கு. அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் என் வேலையெல்லாம் இருக்குது. எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு அவசியம். நீங்கள் ஒன்று எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது, மற்றவங்களுக்கு தான் இல்லை. தவறான புரிதல் இது. நீங்கள் சட்டம் தெரியாமல் பேசுகிறீங்கன்னு வேணால் வச்சுக்கலாம். அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு புரியலை. ஆனால் அம்பேத்கர் எழுதக்குள்ள எல்லா கம்யூனிட்டிக்கும் தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. ஜாதி வாரியாக பொருளாதார ரீதியாக அதை அப்படி பிரித்தாங்க. அதை ஆனால் அதே கிரிமிலேயர் மாண்புமிகு நீதியரசர் கவாய் என்ன சொல்லிட்டு போனார்? கிரிமிலேயரை பற்றி ஒரு லெசன் இருக்குது, அதை முதல்ல படிங்க. ஒரு பட்டியலின சமுதாயத்திலேருந்து பட்டியல் இனம்னு சொன்னாங்க, தவறான வார்த்தை இல்லை, மார்ஜினரி செக்ஸுவல். மார்ஜின் போட்டு எழுதிரியா இல்லாமல் அந்த இடத்துல இப்படி எழுதக்குள்ள எதுக்கு மார்ஜின் போடுற சொல்லு முதல்ல. அந்த அறிவாக இருக்கான்னு பார்ப்போம் மக்களுக்கு. எதுக்கு மார்ஜின் போடுறோம்? இதுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போடுறோம். இன்னும் 1 2 போடுறதுக்கு காலம் போடுறது வச்சுருக்கோம் மார்ஜின். அப்போ தான் அந்த பேஜ் அழகாக இருக்கும். அது ஒரு பர்பஸ். இதில் ஒரு நோட்ஸ்னால் இதில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டார் போட்டுக்கலாம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு. அதான் மார்ஜின். மார்ஜினரி செக்ஸுவல்னு எது கொண்டு வந்தாங்க? பட்டியல் இனம். நீங்கள் இதுக்குள்ளே வராதிங்க, கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பேப்பரில் பாதியாமா மார்ஜின் போட்டு வச்சுருக்க நீ? ஒரு ஓரத்தில் ஒரு பார்டர் தான் மார்ஜின். அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அதுவே அவங்களால ஃபில் பண்ண முடியல, அந்த இடத்துக்கு வர முடியல. எஜுகேஷன் பத்தலை, கல்வி பற்றியான ஞானம் இல்லை, அதை சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை. படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம். அதான் அம்பேத்கர் படித்தே காமிச்சார். படிப்பு தாண்டா அந்த கோட்டை மாட்டினுச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதணும்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விலகார யார்கிட்ட கொடுத்தாக்கா? அம்பேத்கர்ட்ட கொடுக்குறான், எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுதான் அறிவார்ந்த செயல். அப்போ அந்த 1% அந்த நான் சொன்ன பற்றி அந்த ஒரு வடை பெண்டிங் இருக்கா, அது அவங்களா கடித்து திக்கிற வரையும் அது அவங்களுக்கு தான். லபக்குன்னு தின்ன பற்றியா? எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆகா இவன் மோசடியான ஆளாக இருக்கானே, எல்லாத்தையும் சாப்பிட்றான், உனக்கு ஒரு வடை தான் அப்படி சொல்லி தான் நம்மளோட மேல் ஜாதி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவ்வளோ தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு, இதுக்கு மேலே கிடையாது. பாவம் அவங்க மற்றவங்க சாப்பிடவே இல்லை, நீங்கள் சாப்பிட்றீங்க, பட்னியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்குனாங்க. அடுத்து பிசி எம்பிசி மற்ற கம்யூனிட்டி இருந்தாங்களா, அவங்களும் நீங்கள் நிறையா பேராக இருக்கிறீங்க, கூட்டமாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு 2 வடை வச்சு 4 துண்டு போட்டிருக்கோம், ஆள் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. இடஒதுக்கீடு இதை விட எளிமையாக பாடம் நடத்த முடியாது என்னால். இது எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா இதை புரியும், சமூக பொருளாதாரம் படிச்சிருந்தா இதை புரியும், கார்ல் மார்க்ஸோட கேபிட்டல் டாஸ் கேபிட்டல் படித்தா இதை புரியும். இது எதுவும் படிக்கலாம், உனக்கு எதுவும் புரியவும் வேண்டாம், அப்படியே இருந்துறது நல்லது. அரசியலமைப்பு சட்டத்தில் இது தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த கிரிமினல் பற்றி சொல்கிறேன், அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதீங்க? இப்போ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அதில் நீங்கள் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஆகிடுறீங்க.
உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. உங்கள் பையனையும் பேங்க் எம்ப்ளாயி ஆக்கிடுறீங்க, உங்கள் பொண்ணையும் பேங்க் எம்ப்ளாயி ஆக்கிடுறீங்க இந்த இடஒதுக்கீட்டு இல்லையே. இப்படியா பார்த்தா உங்கள் குடும்பம் மட்டும் எப்படியா கவர்மெண்ட் வேலை தெளிக்குது, மாடி மேலே மாடி கட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா அவங்க சொந்தக்காரவங்களாம் ஏழையாகவே இருக்காங்க. அதுதான் கிரிமினல் பற்றி கவாய் சொன்னது. அதுவே தவறாக திரிச்சு விட்டானுமா. அவர் சொன்னது வேறு அர்த்தம். அனுபவிச்சவங்களே அனுபவிக்கிறாங்க, ஸ்ப்ரெட்டடாக கிடைக்கல எல்லாருக்குன்னு சொன்னார். விளங்குதா? இப்போ எல்லாருக்கும் கிடைக்கல அந்த இடஒதுக்கீடு, ஒரே குடும்பம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் கிடைக்க வைக்கிறது பேர் தான் கிரிமினல் பற்றி பேசினார் அவர். கடைசியாக ரிட்டையர் ஆகல அருமையான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பிஆர் கவாய் தான் போட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் பட்டே கலப்புற ஜட்ஜ்மெண்ட்லாம் போட்டார். அவர் மாரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் அந்த பார்வை மாறிடும் நினைக்கிறாங்களா? பார்வையெல்லாம் மாறவே மாறாது. அவர் ஏன் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு பேரே வைக்காமல் வாழுங்க. இப்போ சந்தோஷங்கிறது இந்து பேராக தெரியுது, உங்களுக்கு எப்படி தான் தெரியுது? இந்து பேராக தானே தெரியுது. பேரே வைக்காதீங்க, சும்மா அவர் பேர் சும்மா. சும்மா இங்கே வாங்க, சும்மா சும்மா உட்காருங்க, சும்மான்னு வைங்க. வெற்றுன்னு வைங்க, வெற்று வாப்பா உட்காருப்பா தம்பி. ஏமா லாஜிக்காக ஏதாவது பேசுங்கம்மா. நாட்டில் இருக்கிற பிரச்சனை இது வேறு. ஏம்மா எப்படிமா இருக்க முடியாது மாரி? இல்லை முகமது சந்தோஷ் ஜேம்ஸ்னு வைங்க, மூணாக இருக்கட்டும். இந்த இது இந்த வியாபார ஸ்தலங்களில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு புற போட்டால், ஒரு கோயில் போட்டால், ஒரு சிலுவை போட்டால் எல்லோரும் வாங்கப்பா வியாபாரம் பண்ணணும். உண்மையான சமூக நீதி பேசுகிறவங்க வியாபாரி தான்மா. எல்லாமே எங்களுக்கு சம்பவம் தாங்க. அவர் பட்டையும் போட்டிருப்பாரு, குல்லாவனாலும் போட்டிருப்பாரு. ஆனால் வியாபாரம் வந்து பண்ணணும்ல. உன் ஜாதிக்காரன் மட்டும்தான் நீ வியாபாரம் பண்ணணும்னு உட்காந்துருப்பேன் மளிகை கடை வச்சுட்டு. இல்லை என் மதத்துக்காரத்துக்கு மட்டும் தான் ஜாமான் கொடுப்பேன், மற்றவங்களாம் கொடுக்க மாட்டேன்னா ஊசி போகும், பொருள் பிரெட்டெல்லாம் வீணாக போயிடும். அதுலாம் தெளிவாக தானே இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அந்த தீண்டாமைன்ற ஒரு பார்வை இருந்துச்சுல்ல சார், அது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் தீண்டாமைங்கிற பார்வை எனக்கு இல்லைப்பா, எங்கேயும் இல்லை. நான் பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை. நம்ம அதை தேவையும் இல்லாத சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியும், சின்ன பிள்ளை தெரியும் எனக்கு. இதில் போனோம்னா நம்மளை இழுத்து கொண்டு எங்கே தெருவில் விட்டு போயிடுவாங்க. இப்போ யார் மாறணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அந்த சர்டிஃபிகேட் வாங்கினவங்களா மக்களா? எல்லாரும் மாறிட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க, ஸ்மூத்தாக இருக்காங்க. அவங்க வேலையை பாருங்கள், சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். உங்கள் குடும்பத்தோட வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மாதம் 30,000 சம்பளம் வாங்குறீங்களா? 30,000 எப்படி 50,000 ஆக்குறது? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓவர் டியூட்டி பார்த்தா 50,000 வரும் நேரு வழியிலேயே. ரைட்டு, இதை வச்சு ஒரு நகை வாங்குவோம், பணம் வாங்குவோம், வீடு வாடகைக்கு இருக்கும், லீஸுக்கு போவோம், லீஸுக்கு வீட்டை சொந்தமாக்குவோம், அப்படியே பணம் சேர்ப்போம், ஒரு 50 பவுன் 100 பவுன் நகை சேர்ப்போம், ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிப்போம், அவனை வச்சு நல்லா புள்ள கொட்டி பார்த்துப்போம், வேலைக்கு போவோம். குடும்ப பொருளாதார முன்னேற்றம், இதுதான் சமூக முன்னேற்றம். நான் படித்து சொல்கிறேன், தனி மனித பொருளாதார வளர்ச்சியே சமூக பொருளாதார வளர்ச்சி. இதை முதல்ல மண்டையில் ஏற்றிக்கணும், தேவையில்லாமல் போகக்கூடாது. நாங்கள் போய் நீ என்னோட 24 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க என்னோடைய. நான் வீட்டில் இருக்கிற நேலியை தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே என் கூட ஆளு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, எப்போவுமே இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் என்னை பற்றி கேட்டுப்பார். தேவையில்லாத விஷயமே நான் பேச மாட்டேன். இல்லை சார், ஒரு சிலர் இப்போ கிராமப்புறங்களையும் வரேன், தேவையில்லாத விஷயங்கள் நான் பேச மாட்டேன். சமூக பொருளாதார வளர்ச்சின்னா என்ன? நம்ம முதல்ல காசு வைக்கணும், நான் முதல்ல பணக்காரன் ஆகணும். நானுன்னா என் குடும்பம் ஆகிடுது, என் குடும்பம் ஆன பிறகு எங்கள் சொந்தக்காரங்களாக்கணும், எங்கள் சொந்தக்காரங்களாக்கின பிறகு எங்கள் ஊராக்கணும், எங்கள் ஊராக்கின பிறகு என் ஒன்றியத்தை ஆக்கணும், என் ஒன்றியத்த பிறகு மாவட்டம் ஆகணும். அப்போ என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கும் தனி மனித பொருளாதார வளர்ச்சியை பற்றி நீ சொல்லிக் கொடுக்கணும். அதை யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லையே. நீ ஜாதி கொடி பிடிச்சா ஜாதி அழிஞ்சிருமா? வா பேசுவோம். ஜாதி கட்சியில் போய் சேர்ந்துக்கோ, கொடி பிடி, ஜாதி அழிச்சிருவே நீ? முடியாது. அப்போ தெரியுதுல்ல, அழியாதுன்னு. மதம் இல்லை அப்படின்னு நான் பேசுகிறேன், மதம் அழிஞ்சிருமா? பவராக இருக்கலாம், ஏடா கூடமா இருக்குது, 10 பெட்ரோல் மாதிரி எரியும், ஃபயரிங். அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கம்மா. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கம்யூனிட்டி ரிலீஜன்லாம் பாலிடிக்ஸ், அதில் மாட்டவே கூடாது. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கணும். இந்த வாட்டி பள்ளிவாசலில் போய் நோன்பு திறந்தேன். நோன்பு திறக்கிறது கூப்பிட்ருக்காங்களா? ஒன்றெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட்றாங்க? புடவை வாங்குறதுக்கா? நோம்பு கஞ்சி குடிக்காது சொல்லு, நல்லா கௌரவமாக சொல்லு. நோம்பு கஞ்சி குடிக்க போனேன்னு பள்ளிவாசல் நோம்பு திறக்க போனேன். இந்த பொட்டை அழிக்கவே இல்லை, என் வீடியோவே இருக்குது. எம்எல்ஏ அண்ணா வந்திருந்தார், இந்த பொட்டோட தான் நான் உட்காந்துருந்தேன். அவர் என்னோட பெரிய பொட்டு வச்சுருந்தார், என்னோட பெரிய பொட்டு எம்எல்ஏ அண்ணா வச்சுருந்தது. தலையில் குள்ளாலாம் வைக்கல, நார்மலாக வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். நான் எழுந்து மைக்கு பேச கொடுத்தாங்க. நான் குரானை பற்றி நான் ஒரு ஸ்பீச் ஒரு 20 நிமிஷம் குரானை உள்ளே புந்து அட்டிக்கிறேன், பேசுகிறேன். மிரண்டு போயிட்டாங்க அங்கே இருந்த இஸ்லாமியத்தோட நண்பர்களே. அப்போ குரானை பேசுகிறாரு உட்காந்து மனுஷன் அப்படின்னு. ஸோ இதுதான் சமூக நீதி. நாங்கள் போய் போட்டு அழிச்சிக்கிட்டு நடிச்சிக்கிட்டு வரேன்னா? நான் ப்ரப்பார் இந்து ரிலீஜனை சார்ந்தவன்,
எனக்குன்னு சில மத வழிபாட்டு நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது. நான் அப்படி இல்லைன்னு சொல்லணும். உனக்காக நான் அதுக்கு விட்டு கொடுக்கணும். ஏன் நான் கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், மாலை போடுவேன், பெல்ட்டி கூட அடிப்பேன். உனக்கு என்ன இப்படி அங்க பிரதேசம் கூட பண்ணுவேன். அது யார் விருப்பம்? அது கான்ஸ்டியூஷனில் அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குமா, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நான் பொட்டும் வச்சுப்பேன், பொட்டு வச்சுட்டு குள்ளாவும் வச்சுப்பேன், கழுத்தில் சிலுவையும் போட்டுப்பேன். அது யார் விருப்பம்? அது 3 சாமியும் நம்புகிறேன். ஒரு சாமி காப்பாற்றல, 3 சாமி கும்பிட்றேன்டா, 3 காப்பாற்றட்டேன்னு நம்புவேன். நாளைக்கே ஒரு இஸ்லாத்தை தழுவி பள்ளிவாசலுக்கு போவேன், வேளாங்கண்ணிக்கு போவேன், நடவாத்திரா போவேன். வர்றாங்களே, நம்ம நாட்டில் அது கிடையாதுமா அந்த அரசியல்லாம். சாதி யார் பிடிச்சி வச்சுருக்கான்னு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அந்த பழைய பகைமையில் உள்ளவங்க என்ன பிடிச்சி வச்சுருக்காங்க. நிறைய இளைஞர்கள் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டாமா, வெளியே வந்துட்டான். வேலைவாய்ப்பு, கல்வி, பணம், அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த ஊர்களில் இளைஞர்களே இல்லைம்மா. நீங்கள் போய் பாருங்கள், போய் கிராமமாக. எங்கள் ஊரில் இல்லவே இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாயில் போனால் எங்கள் ஊருக்காரங்க தான் இருக்காங்க. எங்கள் ஊரில் பார்க்க முடியாது, அங்கே போனால் பார்த்துடலாம் எல்லாரையும். அவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அதுதான் சமூக வளர்ச்சி. நீ எங்கள் கிராமத்துக்கு உண்மையாக நான் பொய்மைக்கெல்லாம் சொல்லி இவர் கூட ஹோம் டூர் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எங்கள் கிராமத்தை பாருங்கள், கூரை வீடே கிடையாது எங்கள் ஊரில். ஏன் என்னோட ஹோம் டூரே இருக்கேன். எனக்கு எங்கள் ஊரில் கூரை வீடே கிடையாதுமா. எல்லாம் மாடி வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு தான். ஓட்டு வீடுங்கிறது ஒரு வீடாக வச்சுருப்பாங்க. ஆனால் மாடி பக்கத்தில் பங்களா கட்டிடுவாங்க. கூரை வீடே இல்லையே எங்கள் ஊரில். எங்கள் ஊரில் ஜாதியே கிடையாது. எல்லோரும் போயிட்டுருப்பாங்க, வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அவ்வளோதான். அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த புரட்சி புண்ணாக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க உண்டு வேலை உண்டு. கட்சிக்கு கொடி பிடிச்சிலாம் சுற்றி இருக்க மாட்டாங்க. எலெக்ஷன் அப்போ எந்த கட்சி ஓட்டு போட்டு டடக்குன்னு ஓட்ட போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. போலிங் சதவீதமே எங்கள் ஊரில் அதிகம். எலெக்ஷன் போலிங் இருக்குல்லம்மா, அதுவே அதிகம். அப்போ ஓட்டு போடாதீங்க. ஜாதி சான்று வேண்டாம், மத சான்று வேண்டாம், ஓட்டும் போடாதீங்க. ஏன் அவங்கள ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆளணும், எம்பி ஆளணும், முதல்வர் ஆளணும், மோடி ஆளணும், தேவையில்லாது தானே. ஓட்டும் போடாதீங்க. ஓட்டு உரிமை வேண்டாம்னு போய் எழுதி கொடுங்க. எழுதி கொடுங்க, எங்களுக்கு ஓட்டு உரிமை வேண்டாம், எழுதி கொடுங்க. இல்லை, அதுதானே சரியாக இருக்க முடியும். ரேஷன் கார்டை கொடுத்துருங்க, வேண்டாம். ஆதார் கார்டையும் கொடுத்துருங்க, வேண்டாம். நீங்கள் தான் சொல்றீங்க நிறையா சொத்து வச்சுருக்கோம்னு. ஒரு குடி நிலத்தை விற்க முடியாது உன்னால், தெரிஞ்சுக்க. ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு பிட்டு குடி, ஒரு சென்ட் காணி இடத்த விற்க முடியாது, வாங்க முடியாது. ஆதார் கார்டு வேணும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஆமா சார், இப்போ எனக்கு டவுட் வருது. ஆதார் கார்டுலயும் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா ரிலீஜன்? அப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா அதெல்லாம் மென்ஷன். அதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த புள்ள பாவம், அந்த குழந்தை 18 வயசுக்கு மேலே அவன் படப்புற பாடு இருக்கு பாரு, படாத பாடாயிடும். ஏமா நிறைய இடங்கள்ல தாய் தந்தையரோட கொள்கையினால பிள்ளைங்க லாக் ஆகிட்டுமா. நம்ம வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கம்யூனிட்டி, உங்கள் அப்பா அம்மா வச்சுக்குவோம், இப்படி நல்லாயிருக்கும். நீங்கள் அவங்க அம்மா ஒரு பேக்வேர்டு கேஸ்ட்டு, உங்கள் அப்பா ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க, இன்டர் கேஸ்ட் மேரேஜ். இந்த பிள்ளை என்ன ஆகுதுன்னா, இந்த பிள்ளைக்கு நேற்று மனப்பூர்வமாக எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன்னா இவ்வளோ லேட் ஆகிட்டு மேரேஜுக்கு அப்படின்னு. 35 வயசாகிட்டு சார், இங்கேயும் ஒன்று கொடுக்க மாட்டானோ, இங்கேயும் ஒன்று கொடுக்க மாட்டாங்க. 2 பக்கமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ பிரச்சனை பிள்ளைக்குள்ள வருது. ஜாதி சான்று இல்லை நீ வாங்கிட்டீங்க, அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதை ஒரு சட்ட போராட்டம்னு பெருமையாக வேறு பேசுகிறார். கோர்ட்டு சொல்லுது இது தேவையில்லாத வேலைன்னு. அப்பீல் எதுக்காண்டி அலோவ் பண்ணியிருப்பாங்க அந்த பெட்டிஷன்னா. சரி ரைட்டு, தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு முடிவெடுத்த பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்? என் மண்டே உடைய போது கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, எஸ் ஐ எம் கம்மிங், தலைகீழாகத்தான் குதிப்பேன் கோட்டைச்சாமியும் பாருல, தலைகீழாக குதி நான் என்ன பண்ண போகிறேன்? நீ அடுத்து சுப்ரீம் கோர்ட் போவீங்க, இஷ்யூ பண்ணுறேன். பட் நாளைக்கு இதே பையன் ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுறானா இல்லைன்னு பாரு, எனக்கு ஜாதி சான்று வேணும், அப்படியே இப்போயே அஃபிடவிட் ரெடி, டைப் பண்ணுங்கப்பா, அஃபிடவிட் சொல்கிறேன். மை பேரண்ட்ஸ் இன்னசென்ட்டு, தெரியாதவங்க வாங்கிட்டாங்க, பட் என்னோட கேரியர் பாதிக்குது, எனக்கு ஜாதி சான்று வேணும், எங்கள் அப்பா அம்மாவோட ஜாதி சான்றை பேஸ் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு இந்த பையன் வாங்குவான். இப்போ அவங்க ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணால் தரமாட்டாங்களா? இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த பையன் ஒரு 18 வயசு வரணும், மறுபடியும் அரசியல் முடிச்சுட்டு இந்த ஊர் பாரு, கேள்வி ஈஸியாக கேட்டு இந்த ஒரு 1200 பக்கம் இருக்குது, எடுத்து படித்து அதை படிக்கணும், படித்து ஹைகோர்ட்டில் ரிட்டு போடணும். கண்டிப்பாக ரிட்டு போட்டு அலோவ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பையன் கண்டிப்பாக ரிட்டு போடுவான், லாக் ஆகிடும். எங்கே போனால் லாக் ஆகிடும், நீ எதுவும் பண்ண மாட்டேன். இது எதுக்காண்டி இவ்வளோ லென்த்தாக இந்த டாப்பிக்கை பேசி தரேன்னா, நான் பேசாமல் யார் பேசுகிறது? இதில் அவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் நான் பேசவே இல்லை, பந்தாவாக இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா தமிழ் வேந்தன் பேர் வச்சார். என் பேர் தமிழ் வேந்தன். ஃபஸ்ட்டு பேர் அட்சயகுமாரன் வச்சார், அப்புறம் தமிழ் வேந்தன் மாறிடுச்சு. அப்புறம் எங்கள் ஆத்தா வேதமூர்த்தின்னு வச்சுது. இப்படியா வந்தது. எனக்கு பேர் தமிழ் வேந்தன் தான் கெசட் நேம். பள்ளியிடம் போனால் இங்கிலீஷ் வேந்தன், ஹிந்தி வேந்தன் போடுவோம். எனக்கு செம கடுப்பாக வரும், என்னடா பேர் இது அப்படின்னு சொல்லி. அப்பா என் பேரை மாற்றுப்பா, ரமேஷ் சுரேஷ்னு வைப்பேன். இருறா நல்ல பேர் தான்டா அப்படின்னாரு.
ஆனால் பிற்பாடு அந்த பேர் விலங்குக்குள்ள தான் அவர் எப்படிப்பட்ட நல்ல பேர் எனக்கு தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியும். ரமேஷ் சுரேஷ் யூனிக்காக இருக்க பேர் தான், நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல, வடமொழி ஷா வேறு வரும் அதில். இஷு இந்த இஷுமா இஷு, அதை வேற கமெண்ட் பாக்ஸ் தமிழ் புலிகள் கிளம்பிட போகிறாங்க. அதனால் சொல்கிறேன், அதாவது ஒரு நம்ம அப்பா அம்மா செலக்ட் பண்ணுற எல்லாமும் நமக்கு நல்ல முடிவாக தந்துருன்னு பொருள் இல்லை. நான் கடவுள் மேலே அணைய சொல்கிறேன், எங்கள் தாத்தா வாத்தியார், எங்கள் அப்பா வாத்தியார், நான் வாத்தியாரை போகணுன்னு ஆசைப்பட்டேன். மாணவ செல்வங்களோடு நான் பயணிக்கணும். ஒரு 50 பேர் என்கிட்ட படித்தா 50 பேரையும் உருவாக்குற பணியை நான் எடுத்திருப்பேன் கையில். வெறும் சம்பளத்துக்காண்டியெல்லாம் நான் விரும்பலாமா? உருவாக்கலாம். அது தான் இப்போ உட்காந்து இந்த யூடியூப்புங்கிறது எனக்கு என்ன வேர்த்துட்டா வடியுது. எவன் சான்று வாங்கினா வாங்காட்டி எனக்கு என்ன. ஆனால் டீச் பண்ணுறேன், இது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, தப்பாயிடும், குழப்பமாயிடும், அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கும். சின்ன பிள்ளை எல்லா முடிவுகளும் சரியான முடிவு இல்லைம்மா. குழந்தை அப்போ அந்த யார் என்னன்னு பேர் தெரியாத குழந்தைக்கு நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க? உடல் உறுப்புகள் தானாக இருக்குல்ல. இப்போ நான் இருக்கிற மூளைச்சாவு அடைஞ்சிருந்தேன் ஒரு ஆக்சிடெண்ட்டில், என் அனுமதி இல்லாமல் என் உறுப்புகளை எப்படி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எழுதி கொடுக்குது? சரி சொல்லு, லாஜிக்காக. இறந்துட்டீங்களே சார். மூளைச்சாவு தான் அடைஞ்சிருக்கேன், கை வராது மாரி மூளை வரல, அவ்வளோதானே. ஒத்த கண்ணு தெரியல காண்டி போட்டிருக்காரு, அதுமாரி தானே காண்டி போட்டுக்கிறோம். ஏன் அனுமதி இல்லாமல் ஹார்ட் இயங்குது, கிட்னி இயங்குது, லிவர் இயங்குது, எல்லாம் இயங்குது. சாப்பாடு எடுத்து ஊற்றுறா, உள்ளே போகுது, மூத்திரம் போகுது, எல்லாம் சரியாக இருக்குது. மூளை செய்யலை, ஃபங்க்ஷன் பண்ணல. அப்புறம் எப்படி என் உறுப்புகளை தானம் பண்ண நீ எப்படி எழுதி கொடுப்ப? நான் எழுதி கொடுத்தேனா? என்னை அறுத்து எல்லா பொருளையும் எடுத்துக்க நான் எழுதி கொடுத்தேனா? பதில் சொல்லுங்க. இல்லை. அது நியாயமா நியாயமற்றதா? எப்படி நியாயம்? உங்களை தான் எழுப்பி கேட்க முடியாது. ஓ, அப்போ நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, 10 தூக்க மாத்திரை போட்டு அறுத்து எல்லாத்தையும் வித்துலாமா? கிட்னி லிவர்லாம் அதை ஒன்று தூங்கிட்டு இருக்கேன், உன்ட்ட கேட்க முடியாது என்னால். இது எப்படி நியாயம்? போதையில் கிடக்கிறவன்ட்ட எல்லா பொருளையும் திருட்டிட்டு போயிடலாமா? செயின் மோதிரம் தள்ளிட்டு போயிடலாமா? நான் சொல்கிறது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் சொல்கிறது கரெக்டு தானே? அதை வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கமல் அழகாக சொல்லிருப்பார். இவர் எந்திரிக்கவே மாட்டார், நீ எப்படி முடிவெடுத்த? ஆனந்த் சார் தாடிலாம் வச்சுருப்பார். இவங்க கிடக்குறானுங்க, சன்லைட் நிறைய மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சப்ஜெக்ட் இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு கண்ணடியோ லைட் அடிக்காதையா, கண்ணை கூச போதியா அதுக்கு அப்படிம்பாரு. ஏங்க சூப்பருங்க, அது பெரிய முற்போக்கான சிந்தனைங்க, அது லைட் அடிக்காதையா. சரியா? அதுங்கிற சப்ஜெக்ட்டுங்கிற பேர் என்ன அவருக்கு? பேர் எப்படி கிழிஞ்சுது போ, பேரே இப்போ தான் தெரியா அப்படின்னு பேரை தொலாவி ஆனந்த் அப்படிம்பாரு. ஆனந்த் சார்னு சொல்ல ஒரு மரியாதை இருக்கட்டும், சொல்ல மட்டும் புரிய போகுது அதுக்குன்னு. நானும் வந்ததுலேயே அது கேட்டுருக்கேன், நீங்கள் வாத்தியாரா நான் வாத்தியாரா? நாங்கள் ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் கேள்வி தான் கேட்போம். அதாவது அது மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும் பாரு. ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெளில தள்ளிட்டு போவார். அப்படி ஹார்ட்டு, ஓ ஆனந்த் புட்டுக்குனேயா தப்பு மாரி கேட்குது அப்படின்னு சொல்லி வச்சு பார்ப்பார். ஓ ஹார்ட்டு நல்லா இருக்குதியா, வாயா, முடியெல்லாம் வெட்டி இவரோட டைம் பாஸ் பண்ணுவார் அந்த ஆனந்த் சாரை. கடைசியாக அவருக்கு நினைவு வந்துடும், அதாவது ரீகால் ஆவார். அப்போ மூளைச்சாவு அடைஞ்சிட்டா நீ எப்படி முடிவு பண்ணுற? பொழைச்சிக்கிறாரு. மெட்டபாலிசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. நான் மருத்துவத்தை பற்றி தவறாக பேசல, ஆர்கன்ஸ் டோனரை தப்பாக சொல்லலை. ஆனால் நீங்கள் இதே ஒரு ஸ்கேமாக பண்ணிங்கன்னா, மூளைச்சாவு அடைஞ்சிட்டாருங்க எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வரும், டிவியில் போடுவாங்க, பேப்பரில் போடுவாங்கன்னா, சரி நம்ம பேர் எப்போ தான் பேப்பரில் வருது, நம்மளே எழுதி கேட்குறாங்க, அவன் மௌனம் தானே எழுதி கேட்குறாங்க, எழுதி கொடு ஓ அப்படின்னா உடனே பாக்ஸில் வச்சு ஹெலிகாப்டரில் வச்சு ஒரே படம் காமிக்கிறாங்க, பேப்பரில் ஒரு ஃபோட்டோ வருது. உடல் உறுப்புகள் தானம் 6 பேருக்கு பொருத்தப்படி. எவனோ குடிச்சிட்டு கல்லீரல் பாழா போனது ஏன் கில்லாவே கல்லீரல் எடுத்து வைப்பியா? எவனோ குடிச்சிட்டு கிட்னி கல் எடுத்து ஏன் கிட்னி எடுத்து வைக்கிறதா? நான் எது கொடுக்கணும் உனக்கு? நான் அதுக்கெல்லாம் உடன்படவே மாட்டேன். எனக்கு பரவாயில்லைங்க, மண்ணோட மண்ணாக போட்டுங்க, தரமாட்டேன். நீ ஏமாத்திருந்தீனே வேறு ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போவேன். எப்படினாலும் ஒரு உயிர் பிழைக்க தானே சார் போகுது. நீங்கள் பிழைக்கணும், நான் சாகணும். அது வேண்டான்னு தான் எல்லாரும் முக்கி பேசிகிட்டு இருக்கேன். நான் இந்த ஆஸ்பத்திரியில் மூளைச்சாவணும், வேறு ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போகிறேன், அங்கொண்டு மறுபடியும் வைத்தியம் பண்ணுறேன். அவனும் சாவ சொல்கிறான், இன்னொரு 2 ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகிறேன். கடைசியாக முடிவு எடுத்துக்குவோம் கொடுப்போமா இல்லையான்னு. அப்படி இருந்தாலுமே என் அனுமதி இல்லாமல் என் உடம்பை விற்கிறது எப்படி, அறுக்கிறது எப்படி சரிங்கிறதா என் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இதற்கும் சாதி சான்றிதழ் வாங்கினதுக்கும் குழந்தைங்க அனுமதி இல்லாமல் அதுக்கு சாதி வேண்டாம், நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? அவ்வளோதான். என்னமோ இதுக்கும் அதுக்கும் நீங்களே முடிச்சனா ஒரே வார்த்தையில் டாட், கண்ட்ரோல் ஆல் டெல்ட் ஆல் டாட் முடிச்சனா. இதற்கும் அதற்கும்னு எப்படி வருது? இப்போ இதற்கும் அதற்குமே சம்மந்தம் இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த உரிமையெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறது நீங்கள் யாருமா? உங்களுக்கு பிறந்ததுனால எல்லாம் செஞ்சிட முடியுமா? நம்ம வீட்டு புள்ள தான் அறுத்து நம்ம கிட்னிலாம் எடுத்து வச்சுக்க முடியுமா? நம்ம வீட்டு புள்ள தான் கொலை பண்ண முடியுமா? கருச்சிதவி பண்ணாலே தப்பு, அஃபென்ஸ். கருக்கலை பண்ணுறதே அஃபென்ஸ். கருவில் இருக்க குழந்தை ஆனா பின்னான்னு பார்க்குறதே அஃபென்ஸ். அப்போ பிறக்காத ஒரு குழந்தைக்கே இவ்வளோ சட்ட உரிமை இருக்கும்போது, வயிற்றுலேருந்து வெளில வரல, டெலிவரி ஆகலை, அதுக்கே அவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருக்குது. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஜாதகம் பார்த்துடுறான், ஜோதிடம் பார்த்துடுறான், 4 நட்சத்திரம் பார்த்து கரெக்டாக நேரத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுங்க. டேய்
நார்மலாக வர்றது தான்டா ஜாதகம், டைம் பார்த்து எடுத்தால் அப்படி ஜாதகம். பிறக்காத குழந்தைக்கு இவ்வளோ லெஜிஸ்டிமேட்டிவ் இருக்குது, கரெக்டாக? அப்போ பிறந்த குழந்தைக்கு எவ்வளோ லெஜிஸ்டிமேட்டிவ் இருக்கும். அதான் சொல்லிட்டு அந்த குழந்தை கடைசியாக ரெட்டு போட போகுது. அன்றைக்கி நான் வக்கீலாக இருந்தால் அந்த பிள்ளை என்கிட்ட வரட்டும், நானே போட்டு தரேன். WP போட்டு சாதி சான்றை வாங்கி உரிமைகளை வாங்கி கொடுப்போம். இது ஏதோ அவர் பெற்றோர் அவங்க விருப்பப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் மற்றவங்க இது மாதிரிலாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். நன்றிங்க. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.